வணக்கம். நாங்கள் லா வெப் சொல்யூஷன். நாங்கள் எல்லா விதமான வெப்சைட்டும் செய்து கொடுப்போம். இப்போ அதில் எங்களுக்கு என்னென்னு சொன்னால், எங்களுக்கு கடையில் ஓவலேஷன் கடைகள் வச்சுக்கிறார்கள், அல்லது கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி, இல்லாட்டி என்ன விதமான ஆன்லைன் வெப்சைட் வேணுமென்றாலும் எங்களுக்கு ஒரு இணையதளம் தேவை என்று விரும்பினோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சேலை அதிகரிக்கணும். அப்போ அதுக்காக எங்கள்கிட்ட ஒரு ஆள் நாங்கள் செய்து கொடுத்ததில் ஒரு வெப்சைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவர் 3 விதமான இது கேட்டிருந்தவர். இது நாங்கள் இப்போ பார்க்குறது ஒரு கஸ்டமருக்கான சைட்டாக இருக்கும். அப்போ 3 விஷயம் இருக்குது. அவர் டெலிவரியும் செய்ய போகிறார். அப்போ 3 விடயம் தேவை. வெப்சைட் தேவை, கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறதுக்கானது. அவர் அட்மின்னு சொல்லி அவர் கடை ஓனருக்கான ஒன்று தேவை. அவர் அதில் ப்ராடக்ட் ஆட் பண்ணுவார், டெலிவரி ஆப்ஷன்கள் எல்லாமே பார்ப்பார். அதை என்ன விஷயம்னு நாங்கள் அடுத்ததாக காட்டுறோம். அதை விட டிரைவருக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்கும். அப்போ இதெல்லாம் நாங்கள் குறைஞ்ச விலையில் உங்களுக்கான தெளிவான நல்ல ஒரு வெப்சைட் செய்திடலாம். நீங்கள் எப்படி வேணுமென்ற எப்படி தேவையை கேட்ட மாதிரி நீங்கள் சொன்னீங்களான்னு சொன்னால் அதுக்கான வெப்சைட்டை முழுமையாக நாங்களால் செய்து தர முடியும். நீங்கள் இன்னொரு வெப்சைட்டை பார்த்துட்டு இருந்தாலும் அதை மாதிரி வேணுமென்றா கூட நாங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வெப்சைட் செய்திடலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. குறுகிய காலத்தில் குறைஞ்ச காசோடையே நாங்கள் செய்து தரலாம். இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். இதில் ஒரு ஆள் கேட்டிருக்கிறார். அப்போ அவருக்கு நாங்கள் முழுமையாக செய்து கொடுத்துருக்குறோம். இதில் கஸ்டமர் நார்மலாக பார்த்தாருன்னு சொன்னால் இதில் தெரியும். பாருங்கள், நார்மல் கடை வச்சுக்கிறார்கள், குரோசரி கடை வச்சுக்கிறாங்கன்னா கேட்டகரி இவ்வளோ கேட்டகரியும் தான் இருக்கும். இதில் ஏஜ் டிஃப்ரெண்ட், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் காட்டுது. அதை விட கீழே அப்போ இவ்வளோ விஷயம் முன்னுக்கு கேட்டகரியில் தேவை. இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நீங்களெல்லாம் அட்மினால் செய்த விடயங்கள்லாம் இதில் இருக்குது. நீங்கள் தேவையான இதை ஏற்ற மாதிரி நீங்கள் அட்மினில் வேறு ஏதாவது அட்வான்ஸாக செய்கிறீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதுதானே. இப்போ அடுத்த விஷயம், இதில் ப்ராடக்ட் வருது. பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் க்ளீனாயும் தெளிவாயும் அவைக்கு தெரியணும். இது மொபைல் ஃபோனில் எப்படி தெரியுமன்றது பாருங்கள். நல்லா க்ளீனாக தெளிவாயும் தெரியுது. இப்போ அவர் ஆர்டர் பண்ணி இதில் ஈஸியாக ஆர்டர் பண்ணினா வரக்கூடிய மாதிரி இருக்குது. இது இப்போ இது கார்ட் பேமெண்ட் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ கார்ட் பேமெண்ட் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் நார்மலாக ஒரு கிளிக் பண்ணுறேன். கோகோகோலா வந்திருக்குது. மற்றது ஒரு ரோலிங் பேப்பர் இருந்தது. அது எங்களுக்கு அதை நாங்கள் எடுத்து விடலாம். 18+ உரியது இதில் வந்திருக்குது. இப்போ நீங்கள் இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணலாம். அந்த விடயங்களையும் நான் அதில் சொல்லித்தரேன், மிக விரைவாக சொல்லித்தரேன். அடுத்த டெலிவரின்னு சொன்னால் அதுக்கான கட்டாயம் நாங்கள் டீட்டெயில்ஸ் இதுகளை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு நாங்கள். அப்போ அதை நாங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணினோம்னு சொன்னால் இதில் அட்ரஸுகள் எல்லாம் நாங்கள் இதில் போடுறோன்னு சொன்னால் இதில் நாங்கள் ஏதாவது அட்ரஸ் கட்டாயம் நாங்கள் தெளிவாக போட்டால் தான் அதில் டெலிவரி ஆப்ஷனுக்கு வரும். அதை நான் நார்மலாக காட்டுறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருமன்றதுக்கானது. இதில் நாங்கள் ஒரு அட்ரஸ் சரியாக கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் நார்மலாக ஒரு அட்ரஸை நான் கிளிக் பண்ணல. நீங்கள் ஆர்டர் பண்ணுறவே சரியான போஸ்ட்கோடும் அட்ரஸும் சரியான போஸ்ட்கோட் சரியாக இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும். இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். ப்ளேஸ் சொல்லணும்னா கடையில் இருக்கிறார்கள். கார்ட் பேமெண்ட் தான் நார்மலாக டெலிவரி ஆப்ஷன்னா கார்ட் பேமெண்ட் கிளிக் பண்ணால் பாருங்க. இப்போ கார்ட் பேமெண்ட் கிளிக் பண்ணின உடனே கார்ட் பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது. இன்டர்நெட் பிரச்சனையால் கொஞ்சம் சிலவாகிட்டது. சரி, இப்போ வேலை செய்து பாருங்கள். இதில் ஒன்றும் தேவையில்லை. அவருடைய கான்டாக்ட் நம்பர் போட போகிறார், கார்டு நம்பர் போட பே பண்ண போகிறார். பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ இவ்வளோ தான் விஷயம் வந்துடும். இப்போ கார்ட் பேமெண்ட் இவருக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். நான் கொடுத்தா கார்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் கேட்கும். அவ்வளோ தான் நெக்ஸ்ட் விஷயம். நீங்கள் நார்மலாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற விடயம் தான் இதில் இருக்குது. அப்போ ஒரு கடைக்கு இவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், நான் இதில் உங்களுக்கு ஒரு அட்மின் பேஜை காட்ட போகிறோம். எப்படி இருக்க போது அட்மின் பேஜ்ண்டு. அப்போ அட்மின் பேஜ் எப்படி இருக்குமென்னு சொன்னால் இப்படித்தான் இருக்கும். எல்லோரும் கம்ப்யூட்டர் பெரிய இதில் பார்க்க தேவையில்லை, மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது இதுன்ற அட்மின் டேஷ்போர்டுன்னு இருக்கும். டேஷ்போர்டில் நீங்கள் உங்களுக்கு அன்றன்று நடக்கிற விடயங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். இதில் பாருங்கள், டுடே எவ்வளோ டெலிவரி எவ்வளோ ஆர்டர் வந்திருக்குது, ஸ்டாக்கு லோ ஸ்டாக்கில் என்னென்ன சாமான் இருக்குது, ஆன்லைன் டெலிவரி ஆன்லைன் இருக்குது, எல்லா விடையுமே தெரியும். இதில் பாருங்கள், ஆர்டர் வந்திருக்குது, யார் ஆர்டர் பண்ணியிருக்காருன்ற விஷயம் எல்லாமே நாங்கள் முழுமையாகவே பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இதில் இருக்கிற விடயமும் இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வர விடயமும் இதில் பார்க்குறேன்னா நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். காட்டுறேன் பாருங்கள். அடுத்த விஷயம், இல்லை சில விட லொக்கின் கேட்கும். நான் லொக்கின் கேட்டால் இல்லை, லொக்கினை கொடுத்துட்டு வாரேன். ரைட், ஓகே, நிலுங்க வார். இல்லை 1 செகண்ட்.
ரைட். இப்போ வந்துட்டு பாருங்க, இதில் ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னால் இதில் நாங்கள் இதில் என்னென்ன விஷயம் மேலே மொபைல் ஃபோன்லேயே ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். ஆர்ட்டு இங்கேருந்து வந்திருக்கு, அக்செப்ட் பண்ணியிருக்க என்ன விஷயம் மொபைல் ஃபோன்லேயே கண்டெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு கையிலே ஒரு ஃபோன்லேயே எல்லா விடயங்களும் செய்து கொள்ளலாம். ஒரு இது இருக்க தேவையில்லை. பொருள் ஆட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இதில் வரும். அடுத்த விடயம் பாருங்கள், காட்டுறேன், ஈஸியாக இருக்கும். இதில் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, கேட்டகரி என்னென்னலாம் கேட்டகரி. இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஏஐ ப்ராடக்ட் இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது என்ன செய்யும்னு சொன்னால், உங்களுக்கு பொருளின் பார்கோட் இல்லாமலே பொருளை நீங்கள் ஸ்கேன் பண்ணினா அதை பற்றியான முழு டீட்டெயில்ஸும் இதில் எடுத்து தரும். நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு இதில் பார்கோட்டை ஸ்கேன் பண்ணலாம். அல்லது நீங்கள் ப்ராடக்டை தண்டலாம். சில பொருளுக்கு பார்கோட் ஸ்கேன் பண்ணினால் சில பொருள் பார்கோட் இருக்கும், ஆனால் அது வந்து இணையதளத்தில் இல்லாட்டி கூகுள் இதுகளில் இல்லாட்டி வராது. நீங்கள் இதை அடுத்தது ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா கூட அதில் மொழி விவரங்களையும் அதில் வந்துடும். நீங்கள் அப்படியே சேவ் பண்ணலாம். ஈஸியாக ப்ராடக்ட்டை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இது வந்து நீங்கள் கடைக்காரன்னா டில் சிஸ்டமும் இதிலே இருக்குது. நீங்கள் சில பேர் டில் சிஸ்டங்களுக்கு நீங்கள் இல்லாத ஆக்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது பாருங்கள், அடுத்த விஷயம் நான் கிளிக் பண்ணால் இதில் வரும். இதில் நாங்கள் கம்ப்யூட்டரில் காட்டுறதால ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணி இதையும் கொள்ளலாம். இதில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதால இது தண்டே முடியாது. இது ஃபோனுக்கு உரிய மாதிரி செய்திருக்கிறேன். இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஏற்கனவே நாங்கள் ஒரு இதுக்காக சில பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கிற பொருட்கள்லாம் இதில் வந்து ஒன்றுக்கு பாருங்கள். இதில் வந்துருக்கிறதெல்லாம் இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நாங்கள் நார்மலாக இதில் நாங்கள் பார்க்குறோம், ஒருக்கா எடிட் பண்ண போகிறோம், கொக்கோகோலா எடிட் பண்ண போகிறோம்டா, கொக்கோகோலா எடிட் பண்ண மாட்டா இதில் என்ன விடயம் இருக்குது, என்ன பிராண்ட், இது என்ன சைஸில் இருக்குது, இந்த ஃபோட்டோ இமேஜெலாம் அப்படியே வரும். நீங்கள் சேவ் பண்ணி விட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான் விடயம். ஈஸியாக இருக்கும். நாங்கள் அடுத்த விடயம் பார்ப்போம். நார்மலாக இதில் வந்து கேட்டகரி என்றாலும் நீங்கள் கேட்டகரி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இன்வென்டரியும் இன்னும் உங்களுக்கு இலவாக இருக்கும். நீங்கள் பொருள் வந்து என்னென்ன இங்கே பாருங்கள், லோ ஸ்டாக் கொண்டு காட்டுது. லோ ஸ்டாக்கில் இருக்கிறது. இதில் வந்து மேலே பாருங்கள் ஆக்டிவ் வேல்யூ. இதில் வந்து இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், பொருளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட இன்னும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் கேஷங்கரிக்கு போய் நீங்கள் டெலிவரியோட வந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட இதில் இன்வென்டரி சாமான ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணினீங்கன்னா ப்ராடக்ட் ஏறிடும். நீங்கள் தனித்தனியாக ப்ராடக்டை ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்த நீங்கள் டெலிவரி டிரைவர்கிட்ட இதில் பார்க்க போகிறோம். இவ்வளோ டிரைவரும் இருக்கணும். இப்போ நான் டிரைவருக்கு போகும்போது நான் இதில் காட்டுறேன்னு பாருங்கள். இதில் ஆஃப்லைன் காட்டுது, ஆன்லைன் இதுன்னு காட்டுது. இப்போ நீங்கள் டிரைவரையும் புது யாராவது நீங்களே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அவர்கிட்ட பாஸ்வேர்டு இதை கொடுத்தால் இதை அவர் யூஸ் பண்ணிடுறான்னு சொன்னால், அவருக்கு ஆன்லைனில் இருக்கிறான்னு சொன்னால் எப்படி வேலை செய்யணுன்றதை நான் டிரைவர் ஆப்பில் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த விடயம் இதில் வந்து டெலிவரிஸ் எங்கெங்கே டெலிவரி போனது, என்ன எப்படி நீங்கள் டெலிவரி யார்கிட்ட நீங்கள் கொடுத்து விட போகிறீங்கன்ற இதெல்லாமே இதில் இருக்குது. இதில் டிரைவரை கேட்குது பாருங்கள். ஆஃப்லைனில் இருந்த டிரைவர் கேட்க மாட்டார், யார் ஆன்லைனில் நிற்கணுன்றதெல்லாம் காட்டிக்கணும். இவர் டெலிவரிக்கு போய் கொண்டிருக்கிறார், டெலிவரியில் இருக்குது. அப்போ இவ்வளோ விடயம் இதில் இருக்குது. அப்போ அடுத்த விடயம் பாருங்கள், டில் சிஸ்டமும் இதுக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம். தேவையில்லாதவர்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அந்த டில் விஷயம் ஈஸியாக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. இங்கே போடுற பொருட்கள் எல்லாமே டில்லில் இருக்கும். கடையில் டில்லாக யூஸ் பண்ணுவீங்க, ஆன்லைனோட டில்லுக்கு வரும். அப்போ எல்லாமே மிக ஈஸியாக இருக்குது. நான் பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொன்னால் எப்படி வச்சுருப்பாங்களோ அந்த ரேஞ்சில் இதில் இருக்கும். இப்போ ரிப்போர்ட் எடுக்கலாம். இதில் நீங்கள் சட் ரிப்போர்ட், டெலிவரி ரிப்போர்ட் நீங்கள் அக்கௌண்ட் கொடுக்கணும்னா அதுக்கான இதுகளுமே என்னென்ன விடயம் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் மேலதிகமாகவும் இதை ஆட் பண்ணி தருமோ. அவருக்கு தேவையில்லைன்றாலும் நான் இப்போதைக்கு விட்டுருக்கிறோம். அடுத்தது கஸ்டமர், கஸ்டமர்ன்றது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எவ்வளோ காலம் பண்ணாலும் இந்த இணையதளத்தில் உங்களோட இதிலேயே அப்படியே இருக்கும். ப்ரொமோஷன் செட்டிங் இருக்குது. அப்போ இவ்வளோ விடயம் பார்த்துட்டோம். அடுத்த விடயம் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் டிரைவர் ஆப் பார்க்க போகிறோம். டிரைவர் ஆப்பாக காட்டுறோம் பாருங்கள். வெரி ஈஸியாக இருக்கும். இவர் வந்து இதில் ஒரு ஆள் இது வந்து ஆன்லைனில் இருக்கிறார். விரும்பினா ஆஃப்லைனுக்கும் போகலாம், ஆன்லைனுக்கும் வரலாம். இப்போ ஆஃப்லைனுக்கு போயிடுவார். இவர்கிட்ட லோக்கின் கேட்கும். சில நாங்கள் கிளிக் பண்ணோம்னா லோக்கின் கேட்கும். நாங்கள் முதல் செய்யாதபடியாக அவர்கிட்ட சேஃப்டிக்காக லோக்கின் கேட்கும். நான் அதில் லோக்கின் கொடுக்குறேன். இப்போ லோக்கிங் கொடுத்தாச்சு. லோக்கிங் கொடுத்த உடனே இதில் பாருங்க, இதில் வேறு இப்போ ஆன்லைனில் நிற்கிறார். இன்றைக்கு என்ன டெலிவரி ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டா, டெலிவரி டுடே என்னென்ன டெலிவரி பண்ணவர் எல்லா டீட்டெயில்ஸுமே அப்படியே கீழே அப்படியே ஃபுல்லாக அவருக்கு வரும். இது டிரைவருக்குரியது. இவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிரைவர் ஆப் பண்ணிருக்கு பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆப்.
ஆஃப்லைன்னா இவர் ஆஃப்லைனுக்கு போயிடுவார். ஆஃப்லைனில் போனார்னு சொன்னால் உங்களுக்கு சிஸ்டத்தில் காட்டாது. நீங்கள் டெலிவரி உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னால் இவர் இந்த ஆளை நீங்கள் டெலிவரி கொடுக்க போகிறீங்கன்னு கிளிக் பண்ணாலும் அந்த இதில் காட்டாது. அதில் முதல்ல கிளிக் பண்ணி காட்டினா நினைக்கிறேன் அதில் காட்டாது. அப்போ உங்களுக்கு இங்கே ஈஸியாக இருக்கும். யாராவது விரும்பினீங்கன்னு சொன்னால் இது மட்டும் இல்லை, என்ன விதமான வெப்சைட் உங்களுக்கு உங்களுடைய சேலை இல்லாட்டி உங்களுடைய லாபத்தை கூட்ட போகிறீங்கன்னா ஒரு இணையதளம் தேவை. அதுக்கு நீங்கள் எப்படி தேவையான வெப்சைட்டுன்னு கேட்டாலும் நாங்கள் அதை செய்து தருவோம். இது உங்களுக்கு ஒரு செய்து கொடுத்ததால் இது ஒரு வெப்சைட் ஒன்று செய்து கொடுத்துருக்கோம். இது நாங்கள் வெரி ரீசன் நாங்கள் இது இன்றைக்கு தான் இதை செய்து முடிச்சுட்டு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இதுக்கு முதல் பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். அப்போ எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு குறைஞ்ச விலையில் விரைவாக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களோட பிஸ்னஸை கூட்டி உங்களோட இதை செய்யக்கூடிய மாதிரி ஒரு வெப்சைட்டை செய்து தரலாம். நன்றி, வணக்கம்.